விருச்சிகம். விருச்சிகம்னா யாரு? என்ன என் மனசுல நினைச்சாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். அன்பு, பாசம், அரவணைப்பு அன்லிமிட்டடா கொடுக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். கேப்பபிலிட்டி, திறமை அதிகமாக கொண்ட ஒரு ராசி விருச்சிகம். யாராலையும் சாதிக்க முடியாது. 11 ராசியில ஒருத்தரால மட்டும் சாதிக்க முடியும். முடியாததை முடிக்கிறது விருச்சிகம். காதல்ல ஒரு வழி காதல். 195 விருச்சிகம் ஒரு வழி காதல். சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ரூம்ல போய் கசகி கசகி கர்ச்சீஃப் வந்து ஒரு 500 கர்ச்சீஃப் வாங்கி வச்சுக்கிறது. ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தான், துடைக்க வேணுமே. இது விருச்சிகம். அதிகப்படியான விருச்சிக ராசி என்பர்கள் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது. வாழ்க்கையில வந்து 2 விஷயம்தான். நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னாலே வெறுப்பு வந்துடும். இது புரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் எப்படி ஒர்க் ஆகும் வந்து, இது ஒரு கேம். இந்த வாழ்க்கைங்கிறது சத்தியமா சொன்னா அடிப்படையில் ஒரு கேம், விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டவன் சரியா விளையாடுவான். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை புரிஞ்சுக்காம ரொம்ப உள்ள போறவன் தோத்துருவான். இவ்வளவுதான் சிம்பிளா விருச்சிகத்துக்கு சொல்லணும்னா. கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன? இந்த விருச்சிகத்துக்கு தான் இந்த தலைப்பு வந்து கச்சிதமா பொருந்தும். ஏன்னா நிறைய பிரேயர்ஸ், பிரார்த்தனைகள், நிறைய வேண்டுதல்கள், நிறைய ஆசைகள், நிறைய லட்சியங்கள் விருச்சிகம். இதுல மினிமலா இவ்வளோ இது ஜெயிச்சா கூட போறோம் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு, மினிமல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும், இவ்வளவுதான். இதை போய் பெருசா பேசுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். இதுல அத்தனை பாரத்தையும் மனசுல வச்சுட்டு நமக்கு அடிப்படை வாழ்க்கையே கிடைக்காதா அப்படின்னு இயங்கக்கூடிய ராசியும் விருச்சிகம். இப்ப வாங்க உங்க வாழ்க்கைக்கு வழி தேடுவோம். இந்த கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? 1000 பேர் 1000 சொல்லலாம் நம்மளை சுத்தி. நீ அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவ, நீ ஓஹோன்னு வந்துடுவ, ஓஹோன்னு வரமாட்ட, கஷ்டப்படுவ, நாசமா போயிடுவ, நல்லா இருப்ப, பெரிய லெவல்ல சாதிப்ப. இதெல்லாம் யார் சொன்னாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனா ஒருத்தருக்கா மேல அவன் சொன்னானா நடக்கும். ஸோ அது யாரு? நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஆண்டவன், படைத்தவன். இந்த உலகம் எங்கும் அந்த 5 பூதங்கள் இருக்கு. அதே 5 பூதங்கள் உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இந்த 5 பூதங்களை பிரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல உடல்ல இருந்து, அந்த இடம் தான் விருச்சிகம். காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் வீடுல உடலும் உயிரும் பிரித்தெடுக்கக்கூடிய தத்துவத்தை உணர்த்தக்கூடியதுதான் விருச்சிக ராசி. அப்படிப்பட்ட உயர்ந்த ராசி, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, காலபுருஷத்துக்கு ஆயுள் ஸ்தானமாக வரக்கூடியது. மரணம் என்பது வரம். இது எதுவுமே எனக்கு வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு புரியும். எல்லாமே எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையே சாபம் தான். இப்போ அளவோட சிரிச்சு, அளவோட பேசி, அளவோட சாப்பிட்டு, அளவோட அன்பு செலுத்தி, அளவோட விளையாடி, அளவோட சிந்திச்சு இதெல்லாம் பண்ணா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எங்க பிரச்சனை வருது? ஒன்று அளவுக்கு கீழேயோ இல்லை அளவுக்கு மேலேயோ நம்ம விளையாடிட்டே இருக்கோம் இந்த கேமை. இதனாலதான் அந்த கேமை ரூல்ஸை நம்ம புரிஞ்சு விளையாடணும்னு சொல்றோம். எல்லாத்தையுமே அந்த லிமிட், லக்ஷ்மண் ரேகா, அந்த கோடு இருக்கணும். விருச்சிக ராசி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி இந்த அறிமுக பகுதியில், இந்த பகுதி இந்த வீடியோவில் எப்படின்னா 4-5 பகுதியாக வரும். அறிமுகம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுது, நான் என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், அவ்வளவுதான் சிம்பிள் கேள்வி. கடவுள் எனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறார், இவ்வளவுதான். இதை தொடர்ந்து பரிகாரம். இப்ப அறிமுகத்துல விருச்சிகத்துக்கு 1500 கேள்வி இருக்கு. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நான் எல்லாம் நல்லது செஞ்சேன். அது ஏன் நல்லது செஞ்சீங்கன்னா பிரச்சனை என்னன்னா, ஒரே ஒருத்தர் மேல, அது அண்ணனோ தம்பியோ தங்கையோ காதலியோ மனைவியோ குழந்தையோ, ஒரே ஒருத்தர் மேல ஓவர்லோடு நீங்க போடுறீங்க. ஓவர்லோடுனா என்ன? அந்த ஒருத்தரையே வாழ்க்கை முழுக்க அவங்க தான். அதாவது லைக் உலகத்துல வேற எவனெல்லாம் செத்துடணும், எவனும் உயிரோட இருக்கக்கூடாது, இவங்க நான் விரும்புற ஒரு ஆள் தான் எனக்கு, அப்படியே அவங்க தான் அப்படின்னு நினைச்சு நீங்க வாழ்றதுனாலதான் தோக்குறீங்க. உடம்புல ஒரே ஒரு பகுதி மட்டும் நான் பயங்கரமா வேலை செஞ்சேன்னா மிச்சம் 850 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்றது? எல்லாம் சேர்ந்தாதான் கண்ணு பார்க்க முடியும், மூக்கு முகர முடியும், காது கேட்க முடியும், வாய் பேச முடியும்.
அப்போ உடம்புல ஒரே ஒரு பகுதி மட்டும் நான் பயங்கரமாக உனக்கு மட்டும் ஆதரவாக வேலை செய்கிறேன் அப்படி செஞ்சால் மிச்ச உடல் உறுப்பெல்லாம் செயல் இழந்துருச்சுன்னா டெட். இதேதான் வாழ்க்கை தத்துவத்திலையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் தான். எல்லாமே சேர்ந்து தான் வர வேலை செய்யணும், ஒன்று மட்டும் வேலை செய்ய முடியாது. இப்படி தான் அன்பும் பாசமும் கூட. உங்களுடைய அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைகள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்தது தான் அந்த சமூகம். நான் ஒருத்தருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா முடிஞ்சு. அந்த மாதிரி இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? அதை பற்றி பேசுவோம். ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? முதல் பகுதியில் விருச்சிகத்துக்கு கஷ்டம் 2 வகையில் வருது. ஒன்று நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய கஷ்டங்கள், இன்னொன்று மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள். அதனால நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்து இல்லை பார்க்காம மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், இது 2த்தினால விருச்சிகத்துக்கு வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாகவே இருக்கு. இதில் நீங்களாக ஏற்படுத்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சாரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களாக ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்மி தான், ப்ரப்போர்ஷனேட்லி கம்மி. உங்களுக்கு பழகிருச்சு, உங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. பிரச்சனைக்குள்ள இருந்து 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 பிரச்சனையை பற்றியே நினச்சி பிரச்சனையை பற்றியே பேசி உங்களுக்கு மட்டும் இல்லை, பல மனிதர்களுக்கு அந்த போதை இருக்குது. உங்களுக்கு அந்த போதை அதிகமாக இருக்குது. உங்களால் பிரச்சனையை விட்டு வெளியே வரவே முடியல, பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட. ஏன்? சந்திரன் மனோகாரகன் நீச்சம் பெறுகின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட். அதனால தான் மைண்டு, சந்திரன்னா மைண்டு. அந்த மைண்டு நீச்சம் பெறும்போது என்னது, சரியா இயங்க முடியல மனசால. ஒன்று முன்னாடி இல்லை பின்னாடி, சரியான பாயிண்ட்ல அதாவது உட்கார முடியல. 93.5 எஃப்எம்னா 93.3 இருந்தாலும் கர சத்தம் கேட்கும், 93.7 இருந்தாலும் கேட்கும். 93.5 இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிரெயின், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் ஒரு நிலையில் போகும். இதுதான் கஷ்டத்துக்குரிய 2வது மெயின் காரணம். இன்னொரு 3வது காரணம், கண்மூடித்தனமான பாசம் அன்பு வைக்கிறது. கரா முரான்னு யாரை ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் லவ். யாரு நல்லவங்களா கெட்டவங்களா? இந்த உலகத்தில் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மாறி மாறி வரும். அதில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்குன்னா நம்ம 500 வருஷம் இங்கே வாழணும். அவ்வளோ லேசில் மனுஷர்களை படிச்சிட முடியாது. அப்போ இந்த கணக்கு தவறாகும் போது, போடும் கணக்கு தவறானால் போகும் பாதை தவறாகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது விருச்சிகத்துக்கு தடுமாற்றங்கள் வருது. இது 3வது காரணம். 4வது காரணம், ஏன் இந்த கஷ்டங்கள்? ஏன் இந்த கஷ்டங்கள்னா ஓவர் திங்கிங். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தடவை யோசிங்க, 3 தடவை யோசிங்க, 5 தடவை யோசிங்க பிரதர். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஐயோ இப்படி நடந்துச்சே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இது இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சு, என்னை விட்டு போயிட்டாங்களே. பாஸ் இருக்கணுங்கிறவங்க இருப்பாங்க, விட்டுட்டு போகணுங்கிறவங்க விட்டுட்டு தான் போவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சொர்க்கத்தையே கொண்டு வந்து காமிச்சாலும் வாழ வச்சாலும் கூட விட்டுட்டு போவாங்க. இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டுட்டு தான் போவாங்க. எல்லா விஷயமும் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ரீசன் இருக்கு, அண்ட் டைமிங் இருக்கு. இதை நீங்க நம்பணும். இது அவன் மேலிருந்து கொடுக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ரீசன் அண்ட் டைமிங். விருச்சிகத்துக்கும் அப்படிதான். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பர்ஃபெக்ட் ரீசன் இருக்கு, பர்ஃபெக்ட் டைமிங் இருக்கு. இதை நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். இன்னையிலேருந்து சொல்றேன், விருச்சிக ராசிக்கு ஒவ்வொரு சம்பவமும் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் அதுக்கு பர்ஃபெக்ட் ரீசன், பர்ஃபெக்ட் டைமிங் அந்த ஆண்டவனால எழுதப்பட்டது. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்று ஓவர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டுமே உங்களால் நடத்தவே முடியாது. உங்க கையில் பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அன் ஆக்டர். ஸ்கிரிப்ட் டைரக்டர்லாம் அவன் தான். சுவிட்ச் அங்கே அமுத்தினாலும் நீங்கள் ஆடத்தான் வேணும். இதுலேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகுது? இப்போ விருச்சிகத்துக்கு 4ல் ராகு, 5ல் சனி, 8ல் குரு வரக்கூடியவர் 9க்கு ஜூன் 2ஆம் தேதி வரார். தாயா உனக்கு பிரேக்கிங் நியூஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே, என் தோழர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் என்ன? அண்ணாமலை படத்தில் சொல்றாருல ரஜினி, இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோன்னு. அந்த மாதிரி நாள் ஜூன் 2.
உங்களுக்கு அந்த டைம் வருது. அப்படி கடகத்துக்கு வந்து உச்ச குரு உங்களை வந்து 5ஆம் பார்வையா, சிறப்பு பார்வையா பார்க்க ஆரம்பிக்க போறார். புலம்பி புலம்பி அழுது அழுது உருண்டு உருண்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன? என் மேல 1000 கல் அடிக்கிறியா, 1001வது கல் எப்போ வரும்னு கேட்கறது தான் தில்லு. அந்த நெக்ஸ்ட் என்ன? அந்த நெக்ஸ்ட் 2ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் வரும். இந்த 2ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் லான்ச். எப்படி சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுக்குன்னு சீஃப் மினிஸ்டர் ஆகும் சொல்ல, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை சாதாரண குரு இல்ல பிரதர், உச்ச குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் மேல விழப்போகுது. கரெக்டா ஜூன் 2ல இருந்து உங்க லைஃப் ஸ்டார்ட்ஸ் டாட். அங்கிருந்து தொடக்கம். உங்கள் ராசியின் 3ஆம் வீடு 5ஆம் வீடு மேல குரு பார்வை விழுது. இது 30 இயர்ஸுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. குரு கடகத்துல தான் உச்சம் பெறுவார், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி உச்சம் பெற்ற குரு விருச்சிகத்தை பார்ப்பார். இதுக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி பார்த்தார், இப்ப வரார். சமீபத்தில் வெளியான கருப்பு படத்துல வரா மாதிரி கருப்பு எங்களை காப்பாத்துங்கிற மாதிரி கடவுள் உங்களை காப்பாத்த வரார். இந்த வாழ்க்கை வந்து அந்த திசையை நோக்கி போகுது. அடுத்தது எல்லாம் சொல்லிட்டீங்க சாமி, எனக்கு என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும், மண்டை போட்டு குடையுதுன்னீங்க. மனசு மனோகாரகன் சந்திரன் நீச்சம்ங்கிறதுனால மண்டையை குடைய தான் செய்யும், என் நேரமும் குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் குரு பலம் என்பது தேவை. இப்போ இறைவனுடைய பலத்தை வச்சு மட்டும்தான் எதையுமே ஜெயிக்கவும் முடியும், ஹேண்டில் பண்ண முடியும், பிரச்சனைகளை பார்க்க முடியும். அப்போ என்ன செய்தால் நல்லது நடக்கும்? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். 4 விஷயம் சொல்றேன் நீங்க என்ன செய்யணும்னு. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது மெடிடேஷன். இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கலியுக தெய்வமே, கந்தனுக்கு மூத்தோனே, மௌஷிக வாகனனே, மூலப்பொருளோனே, ஸ்கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். இந்த ஸ்கந்தகுரு கவசம் இதை பிடிச்சிக்கங்க. உங்க ராசிநாதனுடைய ஸ்கந்தகுரு கவசம். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லைங்க, இந்த உலகத்துக்கே 12 ராசிகளையும் காப்பாற்றுறவன் முருகன் தான். அகத்தியருக்கு ஜோதிடத்தை உபதேசம் பண்ணவனும் முருகன் தான். அந்த முருகப்பெருமானை பிடிச்சுங்க, அவன் திருவடியை பிடிங்க, வேல் பூஜை பண்ணுங்க, வேலும் மயிலும் துணைன்னு நினைங்க. நினப்பு தான் வாழ்க்கையை மாற்றும். நினப்பு தான் நம்ம பேசுகிற வார்த்தையை மாற்றும். நினப்பு தான் நம்ம செயலை வடிவம் பெற வைக்கும். நினப்பு தான் வாழ்க்கையை ஒரு சீராக ஒரே லைனில் ட்ராவல் பண்ண வைக்கும், சாதனைகளை படைக்க வைக்கும். எப்பேற்பட்டவங்களும் உங்களை மாதிரி இல்லை, உங்களை விட 100 மடங்கு கஷ்டப்பட்டவங்க எல்லாமே ஜெயிச்சதுக்கு காரணம் முருக பக்தி. இதை நீங்கள் பிடிச்சிக்கணும். உங்கள் குலதெய்வம் முருகனாக இருந்தால் இன்னும் நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களும் தவறாமல் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட வேண்டும். முடிந்தால் கோவிலுக்கு போகணும், முடியலையா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் முருகன் கோவில். இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் முருகனை நினைத்து விரதம் இருக்கலாம். ஸ்கந்தகுரு கவசம் டெய்லி சாயங்காலம் 6 மணி ஆனால் சொல்லணும். ஆஃபீஸில் இருக்கீங்க, வேலை போகிறீங்க, ட்ராவலில் இருக்கீங்க, ட்ரெயினில் இருக்கீங்க, போடுங்க ஹெட்ஃபோன்ஸை. கண்டதையும் கேட்குறீங்க, நாள் முழுக்க கண்டதையும் பார்க்குறீங்க. ஏன் 10 நிமிஷம் இல்லையா இருக்கு இல்லையா, ஹெட்ஃபோன்ஸை போடுங்க. பிறகு 2வது பாயிண்ட், என்ன செய்தால் நல்லது நடக்கும்? எல்லாத்து மேலேயும் ஒட்டிக்காதீங்க. சொத்து மேல, கார் மேல, காதலன் மேல, காதலி மேல, கணவன் மேல, மனைவி மேல, குழந்தைங்க மேல, வேலை மேல, பதவி மேல, எல்லாத்து மேலேயும் பல்லி மாதிரி ஒட்டிக்காதீங்க. ஏன்னா எது உங்களுக்கு கிடைக்கலைனாலும் எது உங்களுக்கு கிடைச்சாலும் என்னைக்கோ ஒரு நாள் அதை உங்களை விட்டு விலகதான் போகுது. அது மட்டும் ஷோர். அப்போ இடைப்பட்ட காலத்தில் எதை மேலேயும் போய் ஒட்டாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு எது மேலேயும் ரொம்ப ஒட்டாதீங்க. அப்படி லைட்டாக விலகி நில்லுங்க. இதை நீங்கள் செய்தே ஆகணும். அப்படி செய்யும் போது அப்போ தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு. நீங்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்தையும் மேலேயும் போய் சடக் 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 சடக்கு ரொம்ப ஒட்டுறது. ஐயோ என் பொண்ணு, ஐயோ என் பையன், என்ன உங்கள் பொண்ணு உங்கள் பையன், அது தனி உயிர், தனி உடல்.
பிறப்பு கொடுத்தாச்சு, அது மேலே மட்டும் தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு எல்லாமே அந்த உயிர் அதை பார்த்துக்கும். நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும், டாமினேட் பண்ணாலும், பண்ணலைனாலும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதான் செய்வாங்க. புரியுதா? அட்டாச்மெண்ட் ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஆப்பு நீங்கள் எடுத்து உங்களுக்கே வச்சுக்கிற மாதிரி. இதை மனசில் வச்சுங்க. 3வது பாயிண்ட்டு, என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும். இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச சிறிய சிறிய தர்மங்கள், அதாவது முக்கியமாக நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது, வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள். அது பசுமாடாக இருக்கலாம், பைரவர்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் மட்டும்தான் உங்கள் கூட துணைக்கு வரும். மனுஷங்க கூட விட்டுருங்க, மோசமானவங்க. ஆனால் பறவைகள், 5 அறிவு படைத்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அன்பு அவங்களுக்கு பியூராக தான் வைக்க தெரியும். அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்லது. இந்த 4 பாயிண்ட் என்ன செஞ்சால் நல்லது நடக்கும். முன்னோர்களுக்கு, காகங்களுக்கு நீரளிப்பது, உணவளிப்பது போன்ற விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உதவி செய்யும். இந்த காலகட்டத்தில் ஜூன் 2க்கு பிறகு உங்கள் லைஃப், உங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அது லேண்டிங் 1.5 இயர்ஸ் ஆகும். அதுக்கு பிறகும் நல்லாயிருக்கும் லைஃப். ஸோ விருச்சிகம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொது பலன்கள் 35% தான். திருப்பியும் சொல்கிறேன், 65% உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் வேலை செய்யும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசணும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், நேரடி அப்பாயின்மெண்ட் ரெண்டுத்தையும் பார்த்து உங்களுக்கு ப்ரிசைஸாக லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை என்னால் சொல்ல முடியும். நான் சொல்கிறத கேட்கறதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்கணும். என்ன செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும் பார்த்தோம். இப்போ கடவுள் எனக்கு என்ன செய்வார்? கடவுள் சொல்ல போகிற தீர்ப்பு என்ன? கடவுள் சொல்லும் தீர்ப்பு விருச்சிகத்துக்கு, தம்பி கவலைப்படாத, இது நாள் வரைக்கும் பல வருடங்களாக நீ படாத துன்பங்களை பட்டு விட்டாய். இனிமேல் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இதுதான் கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு. பல வகைகளில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு, அதாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், அல்லது எதிரிகளை அடித்து துவைச்சு போடுறதா இருக்கட்டும், இந்த அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் கம்முன்னு நீங்கள் இருங்க. தன்னால் அவங்க உங்கள்கிட்ட தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்குது. பல விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ராடு போய் மிகப்பெரிய அளவில் சக்சீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், படிப்புக்காக, வேலைக்காக, கல்யாணத்துக்காக, செட்டில் ஆகிறதுக்கூடிய எல்லா விஷயமும் இருக்குது. விருச்சிக ராசிக்கான பரிகாரம், விருச்சிக ராசிக்கான முக்கிய பரிகாரம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, முருகன் கோவில்கள் வாசல்ல அன்னதானம் வழங்குவதும், முருகன் கோவில்கள் வாசல்ல நிறைய பேர்களுக்கு முருகனுடைய பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறதும் மிகப்பெரிய பரிகாரம். தேடி போய் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள். அந்த இது பண்ணா, இந்த இது பண்ணா இதெல்லாம் நிற்காது. தர்மம் மட்டும்தான் நிற்கும். ஆண்டவனே தர்மத்துக்கு கீழே தான். அதனால் தர்மத்தை செய்து உங்கள் தலையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்கள் பெயர் சொல்லக்கூடிய, புகழ் சொல்லக்கூடிய அளவில் வாழ்க்கைகள் மாறும். அவநம்பிக்கை வேண்டாம். தேவையில்லாத அன்னெசரியான நெகட்டிவிட்டி என்பது வேண்டாம். என் அன்பிற்குரிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.